வணக்கம் நண்பர்களே. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. Thank you for all your support and subscription. It's been amazing. It crossed over 7,000 plus. Many thanks for your support. Future videos will be in a different channel, one for Tamil and then one for English. You will find the link somewhere along here. I'll put that link on for you. Once again, many thanks to you all. Stay blessed. சரி, நம்ம விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிச்சிடலாம். அதாவது லாஸ்ட் வீடியோவில் சிவலிங்கமலை அப்புறம் காமதேனு. இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் இங்கே இருந்து கிளம்பும்போது நான் வந்து அதாவது இங்கிலாண்டோட ஈஸ்ட்டில் இருக்கிறேன். இங்கே இருந்து நான் வெஸ்ட்டு அதாவது வேல்ஸ் அங்கே போகணும். பஸ்ஸில் இங்கேருந்து ஏறி லண்டன் போய் லண்டனில் இருந்து அப்புறம் வந்து ஸ்வான்சி அப்படின்ற ஒரு சிட்டி அங்கே போய் அங்கே இரவு தங்கிட்டு அடுத்த நாள் வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி இது. ஸோ கேம்பிங் போகிற மாதிரி இல்லை இந்த மாதிரி பேக் பேக் போட்டுட்டு இந்த மாதிரி போகிற மாதிரி ட்ரிப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம லைட் வெயிட் இருக்கணும். நிறைய காவிக்கிட்டு போக முடியாது. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட் அழுகே வந்துடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன்னா கேம்பிங் போகிற இது என்ன, இப்போ இங்கே கோயிலுக்கு போகணும், அப்புறம் வந்துட்டு கேம்பிங் போகணும். ஸோ அதுக்கு கேம்புக்கு தேவையான கிட் இதெல்லாம் போட்டு ஒரு பேக். ஆனால் ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரியான பிளான் இல்லை. பஸ்ஸில் அது மாதிரி போகிற மாதிரி இருந்ததுனால தூக்கி காவிட்டு போகிற மாதிரி இருந்தது. அப்போ முடிஞ்ச வரைக்கும் மினிமைஸ் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு போனது. பட் இது வாங்குறதுனால நிறைய கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. பிளான் போடும்போது வீக் டேஸில் போட்டுட்டு புக்கிங் வந்து வீக்கெண்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் இங்கேருந்து ஸ்வான்சியில் போயிட்டு அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருந்தது. அதில் இது இந்த டோமெட்ரி அக்கமடேஷன், ஹாஸ்டல் அக்கமடேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா ஒரு இதில் 12 பெட்ஸ் 18 பெட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த அனுபவமே தனித்துவமாக இருக்கும். ஏன்னா நம்ம அங்கே நமக்கு நிறைய பேரோட நிறைய கலாச்சாரங்களோட பழகிற வாய்ப்பு கிடைக்கும். வேறு மொழி பேசுகிறவங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நமக்கு தெரியாத ஒரு வேறு வேறு இடங்கள்ல இருந்து ஒரு தடவை வந்திருப்பாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதெல்லாம். அந்த இரவு கூட இங்கே ஸ்டே பண்ணியிருந்தவங்க எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் ஒரு இட்டாலியன்ஸ் ஒரு ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து இந்த மாதிரி வந்திருப்பாங்க பொழுது. அவங்க வந்து அவங்களோட டின்னர் வந்து பரிமாறுற ஒரு இது ரொம்ப அழகாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான். அப்படின்னா நம்ம அதை எப்படி வாழ்கிறோன்றது நம்மளோட தனி சுதந்திரம். ஸோ எனக்கு வந்து மக்களோட இருக்க பிடிக்கும். வேறு வேறு கலாச்சாரங்கள் பிடிக்கும். ஸோ நம்ம பயணிப்பது அதிகம்ன்றதுனால நல்ல வாய்ப்புகள் அதிகம். காலையில் எழும்பி பார்த்தா வந்து பஸ்ஸு கிடையாது. பிளான் பிரகாரம் பஸ் இல்லை. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒரு மாதிரி ஆப்ரேட் ஆகும். சண்டே அதாவது சாட்டர்டே சண்டே லிமிட்டட் சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால காலையில் எழும்பி பார்த்தா பஸ்ஸு கிடையாது. இப்போ என்னடா பண்ணுறதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு இதில் ஜஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் இருக்குது, கேட்டால் எல்லாம் சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து தனியாக தானே நீங்கள் ஐயோ இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு வராது ஐடியா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. பட் ஓகே, நமக்கு தான் சுந்தர் பிச்சை இருக்கிறார்ல, அவர் வந்து பதில் சொல்ல போகிறார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சரி ட்ரெயினில் போகிற மாதிரி அங்கே இருந்து ஸ்வான்சியில் இருந்து கமாதனுக்கு ட்ரெயினில் போகிற மாதிரி பார்த்தது. 4 பவுண்ட் அந்த மாதிரி வந்தது. சரி அங்கே போயிட்டு வெளியே இறங்குனா அங்கே வந்து இப்போ அங்கே இருந்து கோயிலுக்கு போகிற பஸ் சர்வீசஸ் வந்து இல்லை. சண்டேன்றதுனால அங்கே இது இல்லை. அப்போ வந்து சரி என்னடா பண்ணுறது அப்படின்னா வந்து யோசிச்சு பாருங்களேன். அப்படி ட்ரெயினை விட்டு வெளியில் இறங்கி வந்து ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்து ஒரு ஒரு புது உலகத்துக்குள்ளே வந்து நுழையிற மாதிரி இருந்தது. சரி இங்கே யாரையுமே தெரியாது, யார்கிட்டையும் கேட்க முடியாது, ஆளுகள் கூட கிடையாது. நல்ல வேலை ஒருத்தர் வந்து வெளியில் நின்றுட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்க அவர் சொன்னார், நானும் அந்த ஏரியா சைடு தான் போகிறேன். பட் ஆனால் நீ போகிற இடத்த தாண்டி போகணும். இந்த மாதிரி பஸ் வரும். ஆனால் எனக்கு வந்து ஒருத்தர் லிஃப்ட் கொடுக்குறாரு. பஸ்ஸு வரும் இந்த இதில் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு 45 நிமிஷத்தில் பஸ்ஸு வர மாதிரி இருந்தது. ஸோ அதில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து இப்போ வேறு பஸ்ஸு
அதாவது போக வேண்டிய பஸ் இல்ல. இது வேற ஒரு பஸ் சர்வீஸ். நான் வந்து பஸ் ஸ்டேஷனுக்கு போய் போற மாரி தான் இருந்தது. அது இங்கேருந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நடக்கணும். ஸோ, அதனால அங்க போயும் பிரயோஜனம் இல்ல. ஏன்னா பஸ் தான் இல்லையே. ஸோ, சண்டே இல்லையா? ஸோ, அதனால இதுலயே நின்னுட்டு, இந்த பஸ் வந்ததுன்னா, நான் நெனைக்கிறேன் என் வாழ்க்கையில இந்த மாரி தடவ இந்த மாரி ஒரு அ இவ்வளோ ஃபெசிலிட்டீஸோட வந்து இந்த பஸ் வந்து பார்க்குறேன். ஏன்னா நார்மலா வந்து பஸ்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் சார்ஜ் பண்ற ஃபெசிலிட்டீஸ் அந்த மாரி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ, எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் பார்த்துட்டு. நான் ஃபோனுக்கு சார்ஜ் போடணும் பாருங்க. ஸோ, அதனால ம் ஏறி உட்காந்த உடனேயும் அதில ப்ளக் இன் பண்ணிட்டு, அப்புறம் அதில மேல இதில வேல்ஷ் லாங்குவேஜ்ல வருது. ஆங்கிலத்திலயும் வருது. ஸோ, முத இந்த மாரி அனுபவங்கள் பார்க்கும்போது நமக்கு அது கொஞ்சம் இதா இருக்கும். பட் ஆனா நம்ம அத ஒண்ணுக்கு மேற்பட்ட தடவ நம்ம வாழ்க்கையில நமக்கு அது வரும்போது, நமக்கு வந்து அது ஆர்வமா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ, அந்த ஜேர்னியே அப்படியே என்ஜாய் பண்ணி போற மாரி தான் இருந்தது. ஸோ, அந்தந்த வயசுல அந்த வாழ்க்கைய வாழ்றது வந்து ங்கிறது எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா, வாழ்க்கையினோட அந்த அ குடுக்கக்கூடிய சேலஞ்சஸ் வந்து நமக்கு வந்து அது அது குடுக்காது. ஏன்னா, ஃபேமிலி, அம் பேரண்ட்ஸு, அப்புறம் வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன் இந்த மாரின்லாம் வரும்போது அம் ரொம்ப கஷ்டம். அதுகள தாண்டி நம்ம ஒரு தனித்துவமான வாழ்க்கைய வாழ்றதுங்கிறது, அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. அந்த வகையில இறைவனுக்கு நன்றி. அம் ஏன்னா ஒரு கில்ட் ஃபீலிங்கும் வந்துரும். ஏன்னா நமக்கு அந்த ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு டியூட்டிஸ்ன்னு இருக்கும். இதுகள தாண்டி நம்ம வந்து வாழ்றதுங்கிறது அவ்வளோ இலகுவான விஷயம் கிடையாது. என் அனுபவத்தில நான் கேட்டுருக்கிறேன். இப்ப நம்ம பீச்ல இருக்கும்போது பீச்ல இருக்கணும். வேலையில இருக்கும்போது வேலையில இருக்கணும். ஆ பீச்ல உட்காந்து இருந்துக்கிட்டு வேலைய பத்தி யோசிக்கக்கூடாது. வேலையில இருக்கும்போது, "ஐயோ! எனக்கு பீச்சுக்கு போ முடியலையே!" அப்படின்ற மாரி இருக்கக்கூடாது. நம்ம அந்தந்த வயசுக்குள்ள வாழ்க்கை முறைய அ நம்மோட வாழ்நாள் காலத்தில அப்படியே வாழ்ந்துக்கிட்டு, பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போறது வந்து சிறந்த வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில. ஏன்னா ஒரு குழந்தையா இருக்கும்போது ஒரு குட்டி கார வச்சு கூட நம்ம சந்தோஷப்பட்டுருவோம். அதே ஒரு 60 வயசுல அத குடுத்தோம்னா, அது அவன் அந்த நம்ம பேர குழந்தைங்களுடைய இதா இருக்கும். ஸோ இந்த மாரிலாம் இருக்கும்போது, என்ன பொறுத்தவரைக்கும் நான் மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லாட்டியும், என்னோட தனித்துவமான ரீதியில அத பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாரி போறது வந்து சிறந்த இதுன்னு. இப்ப 24 வயசுல இருக்கக்கூடிய ஆசைகள் வந்து ஒரு 50 வயசுல வராது. அது சுட்டு போட்டாலும் வராது. இருக்கலாம். அது ஏத்துக்கொள்ளவும் முடியாது. உடம்பும் மனசும் ஏத்துக்கொள்ளாது ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த மாரிலாம் இருக்கும்போது, பஸ்ஸில ஏறியாச்சு. அங்க போயிட்டு இறங்கணும். இறங்கிட்டு பஸ் இறங்குன ரோட்ல இருந்து கோயில் வரைக்கும் போறதுக்கு இடையில ஒரு இடைப்பட்ட ஒரு டைம். அதுல ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடக்கணும். இதுல நாய் துரத்தி வந்தது. அப்புறம் அதுல கோயிலுக்கு போற வழியில அந்த ஒரு கார் நிறுத்தி எனக்கு லிஃப்ட் குடுத்தது. இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த இதுல பேசலாம். அதுவும் ஒரு சுவாரஸ்யமான இயற்கை காத்தோட அப்படியே அம் அடுத்த இதுல அதுகள பத்தி பேசலாம். இணைந்திருங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.